சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் என்ன விக்கின் தான் கூப்பிடுவீங்களாமே. அப்படி கேள்றா என் சிங்க குட்டி. வெளியில வச்சு உன் அப்ப உன்னை மகேஷ்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி சொல்லி கூட்டிட்டு வந்தான். நீ இப்ப இப்படி கேக்குற. இப்ப அவன் மூஞ்சிய எங்க வச்சிருக்கான்னு நான் பாக்குறேன். கவி, என்கிட்ட நீ அப்படிதானே சொன்ன? நான் அப்படியா சொன்னேன்? ஆமா, அப்படிதான் சொன்ன. இல்லையே, எனக்கு ஞாபகம் இல்லையே. என்ன கவி இப்படி சொல்ற? எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுதான் மறந்து போச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்ன விக்கின் தான் கூப்பிடுவாங்கன்னு நீ தானே சொன்ன? அப்புறம் ஏன் இவங்க என்ன மகேஷ்னு கூப்பிடுறாங்க? எல்லாம் பதில் சொல்ல முடியாம திருன்னு திருட்டு மொழி முழிக்குதுங்க. சரி, இப்ப நம்ம பங்குக்கு ஒரு பிட்ட போட்டு நான் பெத்ததை மாட்டி விட்டுருவோம். ஏன்பா ராஜ்மோகன், நீ தானே என் பேரனை விக்கின்னு கூப்பிடக்கூடாது மகேஷ்னு கூப்பிடணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த? இப்ப என் பேரன் கேக்குறான்ல, பதில் சொல்லுப்பா. சொல்லு. மாப்ள, நான் தான் மாப்ள. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் உங்களை மகேஷ்னு கூப்பிட சொன்னேன். இல்ல, ஏற்கனவே நீங்க பழைய ஞாபகங்கள் எதுவுமே ஞாபகத்துல இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களை ஆளுக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாதுல்ல. அதான் உங்க அப்பா கிட்ட சொல்லி எல்லாரையும் மகேஷ்னே கூப்பிட சொன்னேன். அதனாலதான் உங்க பாட்டி உங்களை மகேஷ்னு கூப்பிட்டாங்க. பயங்கர ஜெகஜால கில்லாடியா இருப்பா போல இருக்க. ஒரு நிமிஷத்துல யோசிச்சு வாயடைக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டா. பெரிய ஆளுதாண்டி நீ. பட் விக்கின்னு கூப்பிட்டாதான் எல்லாரும் என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. மகேஷ்னு கூப்பிட்டப்பெல்லாம் வேற யாரையும் கூப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப இனிமே எல்லாரும் உன்னை விக்கினே கூப்பிடுறப்பா. ஐயோ, இல்ல வேண்டாம். இவரை மகேஷ்னே கூப்பிடலாமே. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏமா, அவன் தான் அப்படி என்ன கூப்பிட்டா வேற யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்றான்ல. அதனால அவன் ஆசைப்படுற மாதிரி விக்கின்னு கூப்பிட்டு போங்களேன். இல்ல வேண்டாம். கவி, நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? மகேஷ்ங்கிற பேர் தான் உங்களுக்கு பிடிச்ச பேரு. அப்படி கூப்பிட்டாதான் உங்களுக்கு பிடிக்கும். நான் உங்களை முன்னாடி மகேஷ்னு கூப்பிடும் போதெல்லாம் நீங்க அப்படித்தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆனா எனக்கு இப்போ அப்படி இல்லையே. ஐயோ மகேஷ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். எனக்கும் உங்களை மகேஷ்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும். மகேஷ், அவனை கட்டிக்க போற பொண்ணு, அவளுக்கு மகேஷ்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும்னா அப்படியே கூப்பிடட்டுமே. இப்போ பேரை மாத்தி தேவையில்லாம எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு? எல்லாம் உங்களாலதாமா. சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எதையாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீ சும்மா இரு. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அவங்க என்ன பண்ணாங்க?
நான் தானே டவுட் கேட்டேன். அவங்க பெரியவங்க, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. நீங்க என் பாட்டின்னு சொன்னீங்க, அப்போ அவங்க யாரு? அவளும் உன் பாட்டி தான்ப்பா, சின்ன பாட்டி, என்னோட சிஸ்டர். அவ கூட இருக்கிறது அவளோட மருமக. ஓ, தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, அந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு, நான் பார்த்ததே இல்லையே. ஏ கிழவி, இவ்வளவு உனக்கு தெரியாதாக்கும்? என்ன நடிப்பு, பயங்கரமான ஆளு. அவங்க என்னோட ஆபத் பாந்தவள். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஏன் அவங்கள அப்படி சொல்றேன்னா, எனக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் எங்க இருந்தோ வந்து இவங்க என்ன காப்பாத்திடுறாங்க. அதனால்தான் அவங்கள நான் அப்படி சொன்னேன். அப்படியா? இப்படி ஒருத்தி உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா. உங்க 2 பேருக்குமே Dress மேட்சிங்கா இருக்கு. புது Dress வேற போட்டிருக்கீங்களா? நீங்க தான் புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டேன். ஆமா, இந்த பொண்ணு யாரு? பழைய துணிய போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைக்காரியா?